வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் ஆர்வமுடன் வாக்களித்த வழக்கறிஞர்கள். நடு ரோட்டில் தீப்பிடித்தெறிந்த பைக், போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை கரம் பிடித்த புதுச்சேரி இளைஞர், தமிழர் பாரம்பரிய முறைப்படி நடந்த திருமணம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே வந்து கொண்டிருந்த போது பைக் திடீரென தீப்பிடிக்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த சூர்யா சுதாரித்துக் கொண்டு உடனடியாக இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கினார். தொடர்ந்து இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அருகில் இருந்த பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சித்தும் அணையவில்லை. பின்னர் தீயணைப்பு வாகனத்தில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைத்தனர். பெட்ரோல் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்பியதால் வெயில் காரணமாக தீ பிடித்திருக்கலாம் என தீயணைப்பு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணமகன் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபுராம். இவரது மகன் வெங்கட்ராம் பிடெக் முடித்துவிட்டு பெல்ஜியத்தில் பணியாற்றி வருகிறார். அங்கு பணியாற்றிய போது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளெசிபெத் சிம்பானான் ஓபா என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள பொன்னுமாரியம்மன் கோவிலில் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத திருமணம் செய்து கொண்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட புதுச்சேரி மணமகனை உறவினர்கள் மலர் தூவி வாழ்த்தி சென்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 13க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் 1400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளை தேர்ந்தெடுக்க வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன்னாள் சட்டத்துறை செயலர் செந்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக மூத்த வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரவு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் வாய்க்கால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை அலுவலகத்தில் நிவாரணம் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் 31ஆம் தேதியன்று தேங்காய் திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சுவர் ஒட்டியுள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பாக்கியராஜ், ராஜேஷ், கண்ணன், அந்தோணிசாமி, கமலஹாசன், பாலமுருகன் ஆகிய 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சத்தையும், அதேபோன்று விபத்தில் காயமடைந்த ஸ்ரீனிவாசன், பாலமுருகன் உள்ளிட்ட 3 தொழிலாளர்களுக்கு தலா 3 லட்சத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை அலுவலகத்தில் குடும்பத்தினரிடம் வழங்கினார். காரைக்கால் கிளை சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் புதுச்சேரி அருகே உள்ள பொறையூரைச் சேர்ந்தவர் பிரதீஷ்
கடந்த 2021ஆம் ஆண்டு சந்தை புதுக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்துள்ளார். ராஜஸ்ரீ போக்கில் மாற்றம் ஏற்பட்டவுடன் பிரதீஷ் அப்பெண்ணை கொலை செய்தார். இது தொடர்பாக பிரதீஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அவர் தண்டனை சிறைவாசியாக காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காலாப்பட்டு சிறையில் பிரதீஷுக்கும் உசேன் என்ற ஆயுள் தண்டனை சிறைவாசிக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அப்போது உசேன் பிரதீஷை கடுமையாக தாக்கியுள்ளார். இதன் பின்னர் பிரதீஷ் காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காரைக்கால் கிளை சிறையில் சிறைவாசி ஆறுமுகத்திற்கும் பிரதீஷுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. பிரதீஷ் ஆறுமுகத்தை கத்தியால் வெட்டியுள்ளார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இதுகுறித்து பிரதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதீஷ் சிறையில் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முன்தினம் இரவு பிரதீஷ் தனது கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சிறைவாசி பிரதீஷ் இறப்புக்கு சிறைத்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பாகும் என்றும் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் இவ்வழக்கை காவல் மரணம் என பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் போலீசார் இச்சம்பவத்திற்கு வேறு காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் முழுமையாக விசாரிக்க வேண்டும். மேலும் பிரதீஷ் தற்கொலை சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சிறைவாசி இறப்புக்கு சிறைத்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பு என்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டுமென புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட பிரதீஷ் உடலை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது உடல் புதுச்சேரி ஜிப்மருக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மருத்துவர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டையை தடுக்க சென்ற முன்னாள் அரசு ஊழியரை நண்பருடன் சேர்ந்து கட்டையால் அடித்து கொலை செய்த மதுரையைச் சேர்ந்த வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திலாசப்பேட்டை ஐயனார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ரவி. முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியரான இவர் தனது மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார். இவரது வீட்டின் எதிரே வழுதாவூர் சாலையில் ஹோட்டலில் வேலை செய்யும் மதுரையைச் சேர்ந்தவர்களான தினேஷ்குமார், அவரின் நண்பர் முகமது ஃபைசல் இருவரும் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர். இதில் தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும், முகமது ஃபைசல் தனியாக முதலாவது தளத்திலும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹோட்டல் வேலையை முடித்துக்கொண்டு மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த தினேஷ்குமார் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு மனைவியை அடித்துள்ளார். அப்போது அதிக சத்தம் கேட்க எதிர் வீட்டில் மது அருந்து கொண்டிருந்த ரவி அவர்களை சமாதானம் செய்து வைக்க முயன்று தினேஷ்குமாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் ரவியிடம் தகராறு செய்து இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதை மேல் வீட்டில் இருந்து பார்த்த ஃபைசல் கீழே வந்து தனது நண்பனுக்கு ஆதரவாக அங்கிருந்த கட்டையை எடுத்து இருவரும் ரவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் வலி தாங்க முடியாமல் ரவி அலறியுள்ளார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராமதீர்த்தம் என்பவர் ரவியை காப்பாற்ற முயன்றுள்ளார். அவரையும் தினேஷ்குமார் ஃபைசல் ஆகியோர் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் ரவியையும் ராமதீர்த்தத்தையும் இருவரிடமிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ரவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் ராமதீர்த்தம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தினேஷ்குமார், முகமது ஃபைசல் ஆகிய இருவரை கைது செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், மகா கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை, சுமங்கலி பூஜையுடன் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாத்தல தனமும் அதைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடாகி மூலவர் ஸ்ரீ எல்லையம்மனுக்கு கும்பாபிஷேகமும், அதைத் தொடர்ந்து பரிவார விமானம், மூலவர் விமானம், ராஜகோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படவுள்ள நிலையில் சண்டே மார்க்கெட்டில் மாணவர்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக் உள்ளிட்ட பொருட்களை பெற்றோர்கள் வாங்க வந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்த பின்னர் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக 12ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் புதன்கிழமை 12ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யும் சண்டே மார்க்கெட் கடைகளில் மாணவர்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், உணவு பை உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக பெற்றோர்கள் வந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற்ற நபரை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பி அதிக பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராமில் வந்த உடனடி கடன் செயலி விளம்பரத்தை பார்த்து அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலிக்கு தன்னுடைய மொபைலில் உள்ள நண்பர்கள் தொலைபேசி எண் மற்றும் புகைப்படங்களை செயலி பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளார். பின்பு ரூபாய் 5000 அந்த செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகு தான் பெற்ற 5000 ரூபாய் கடன் தொகைக்கு அந்த செயலியில் இருந்து பேசிய மர்ம நபர் ரூபாய் 20000 கட்டுமாறு கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் தான் 5000 மட்டுமே கடன் பெற்றதாக கூறினார். அந்த செயலியிலிருந்து பேசிய நபர் ரூபாய் 20000 கட்டவில்லை என்றால் அவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டியுள்ளார். அதனால் பயந்து போன அந்த நபர் ரூபாய் 20000 கட்டியுள்ளார். மேலும் 10000 கட்ட வேண்டும் என்று அவர்கள் மிரட்டியுள்ளனர். இவர் மறுக்கவே இவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இவருடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மிரட்டி பணம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற தென் மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் அணி முதலிடத்தை பிடித்தது. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் தென் மாநில அளவிலான ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றன. புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்ற போட்டியில் முதலிடத்தை கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் அணியும், திராவிட முன்னேற்றக் கழக அணி 2ஆம் இடத்தையும், பிளேமேக்கர்ஸ் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்த அணிக்கு ரூபாய் 25000, 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 15000, 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 10000 மற்றும் கேடயம், சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அக்கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரின் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமன் திருவுருவப் படத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அக்கட்சி தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் மற்றும் அவரின் குடும்பத்தார் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் விஸ்வநாதன், கந்தசாமி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பலர் பங்கேற்று நினைவஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியன் பரிசை மதுரையைச் சேர்ந்த துரை தட்டிச் சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். நரேந்திர மோடி 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றதை கொண்டாடும் விதமாக காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ளது. நேருவுக்கு பின்னர் 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார். இதை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் காரைக்காலில் அக்கட்சியினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காரைக்காலில் உள்ள சப்தஸ்வர முதியோர் இல்லத்தில் அக்கட்சி இளைஞரணி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் துவக்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் மோடி நீண்ட ஆயுளும் நலமுடனும் வாழ வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளைஞரணி தலைவர் ஹரிஹரன், இளங்கோவன் உட்பட இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட கட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் அலுவலகமான லெனின் வீதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஆர் வி ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சித்து, தொகுதி பொருளாளர் சந்திரேஷ்குமார், மருத்துவர் அணி செயலாளர் கைலாஷ், தொகுதி துணைச் செயலாளர் தமிழ்மணி, திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் சந்துரு உள்ளிட்ட ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதை அடுத்து காரைக்காலில் மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அக்கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து ஞாயிறன்று டெல்லியில் 3வது முறையாக நரேந்திர மோடி மீண்டும் நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு,
பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்றனர். இதனிடையே பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் கட்சியினர் நெடுங்காடு கடைத்தெரு, காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் திருநள்ளாறு கடைத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் பாரத் மாதா கி ஜெய், நரேந்திர மோடி வாழ்க என்ற கோஷம் எழுப்பியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல், ஆர்வமுடன் வாக்களித்த வழக்கறிஞர்கள். நடு ரோட்டில் தீப்பிடித்தெறிந்த பைக், போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை கரம் பிடித்த புதுச்சேரி இளைஞர், தமிழர் பாரம்பரிய முறைப்படி நடத்த திருமணம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.